ஸோ சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூங்கிறது பட்ஜெட் தான். ஸோ பட்ஜெட் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன இருக்குங்க? ஸோ நார்மலாக நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம போட்டோம்னாவே வரவு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். செகண்டு செலவு. ஸோ ரெசிப்ட்ஸ் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு இருக்கும். ஸோ ரெசிப்ட்ஸை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அண்டு கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். எக்ஸ்பெண்டிச்சரையும் ரெண்டாக பிரிப்பாங்க. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் வருவாய் செலவு, மூலதன செலவு. அதே போல் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வருவாய் வரவு, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னால் வந்துட்டு மூலதன வரவு. சரிங்களா? ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்க்கும் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், அதாவது வருவாய் வரவுக்கும் மூலதன வரவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, வருவாய் வரவு எந்த ஒரு இப்போ கவர்மெண்ட் இருக்காங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு கடனையும் ஏற்படுத்தாது, எந்த ஒரு பொறுப்புகளையும் ஏற்படுத்தாது. சரிங்களா? ஆனால் மூலதன வரவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடன்களை ஏற்படுத்தும், அல்லது ஏதாச்சும் பொறுப்புகளை ஏற்படுத்தும், அல்லது சொத்துக்களை குறைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா மூலதன வரவு அப்படிங்கிறது. ஸோ மூலதன வரவு அப்படிங்கிறது என்னென்ன ஏற்படுத்தும்? கடன்களை ஏற்படுத்தும், அல்லது பொறுப்புகளை ஏற்படுத்தும், அல்லது சொத்துக்களை குறைக்கும். அப்படி இருக்கக்கூடிய வரவுகளை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மூலதன வரவு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ரெவன்யூ ரெசிப்ட்ஸை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. வருவாய் வரவை ரெண்டாக பிரிப்பாங்க. ஒரு வரவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரி வருவாய், இன்னொன்று வரியற்ற வருவாய், நான் டேக்ஸ் ரெவன்யூ. வரியற்ற வருவாய், இது வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூ. வரி வருவாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ரெவன்யூ. ஸோ டேக்ஸ் ரெவன்யூவே ரெண்டாக பிரிப்பாங்க. டைரக்ட் டேக்ஸ் அண்டு இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு வந்து பிரிப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு இருக்கும். ஸோ இதிலிருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஷின்ஸ் பார்க்க ஒவ்வொன்றையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியா? ஸோ விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு டைரக்ட் டேக்ஸ் ரெவன்யூ ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். மத்திய அரசின் நேரடி வருவாயினத்தில் தொடர்பு இல்லாதது எது? ஸோ எது வந்துட்டு இந்த வருவாய் வரவில் வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம்ல, என்னென்ன? நேரடி வருவாய், வரி வருவாய், வரியற்ற வருவாய். வரி வருவாயை வந்துட்டு டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ், சரிங்களா, அப்படின்னு பிரிச்சிருக்கோம். அப்போ இந்த வரி வருவாயில் வராதது எது அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. டைரக்ட் டேக்ஸ் ரெவன்யூவில் வந்துட்டு வராதது அப்படின்னு கேட்குறாங்க. டேக்ஸஸ் ஆன் ரெவன்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டைரக்ட் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னா என்னன்னு தெரியணும். நேரடி வரி அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? நேரடி வரினா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வரியை வந்து நம்ம வேறு யாருக்கும் மாற்ற முடியாது அப்படின்னா அதுக்கு பேர் தான் நேரடி வரி. ஸோ அது இல்லாமல் அந்த வரியை யார் கட்டுறாங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ கவர்மெண்ட்னால அதை வந்து பார்க்க முடியும். அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் நேரடி வரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சம்பளம் வருது, அந்த சம்பளத்துக்கான வரியை நீங்கள் தானே கட்டணும். அந்த சம்பளத்தை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு ஃபுல் சம்பளத்தையும் கொடுத்துட்டு அவங்கள வந்து வரி கட்ட சொல்ல முடியுமா? ஸோ சொல்ல முடியாது தானே. ஸோ அப்படி நம்ம கொடுக்கவும் மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இன்கமில் வரக்கூடிய வரி அப்படிங்கிறது நேரடி வரி. சரிங்களா? அதை வந்து வேறு யாருக்கும் மாற்ற முடியாது. அதே வந்துட்டு மறைமுக வரிங்கிறது நம்ம ஈஸியாக மாற்றலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் வந்து வாங்குறீங்க, அந்த பொருளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ப்ளஸ் வரி ஒரு 10% 30 ரூபான்னு வச்சுக்கலாம், 330 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இப்போ அந்த பொருளை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் வித்துறீங்க 330 ரூபாய்க்கு. அப்போ அந்த வரி யாருக்கு சேஞ்ச் ஆயிருச்சு? ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. அப்போ ஜிஎஸ்டிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வரி. இப்போ அந்த பொருளுக்கான வரியை யார் கட்டினாங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கினீங்க, அப்போ நீங்கள் தான் கட்டினீங்கன்னு கவர்மெண்ட் தெரியுமா? தெரியாது. ஆனால் இன்கம் ரெவன்யூ ஆன் த டேக்ஸ் ஆன் த இன்கம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ அதை தான் வந்து நேரடி வரின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ செகண்டு கேபிட்டல் டேக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி அண்ட் கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ், சொத்து வரி மற்றும் மூலதன வரி. ஸோ உங்களுடைய சொத்துக்கு நீங்கள் தான் வரி கட்டி ஆகணும். அடுத்ததாக டேக்ஸஸ் ஆன் கமாடிட்டிஸ் அண்டு சர்வீசஸ். ஸோ ஆக்சுவலி இது வந்து கொஷினே தப்பாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா பண்டக மற்றும் பணி வரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வரி. அடுத்ததாக பங்காதாவ மற்றும் லாப வரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆன்சரே வந்துட்டு தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பங்காதாபம் மற்றும் லாப வரி வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸில் தான் வந்துட்டு வரும்.
பண்டக மற்றும் பணி வரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ பண்டக மற்றும் பணி வரி இப்போ தான் நான் சொன்னேங்க, ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க அல்லது ஒரு சர்வீஸை நீங்கள் அவைல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் டேக்ஸ் கட்டுவீங்க அல்லது ஜிஎஸ்டி வந்து கட்டுவீங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இருக்குல்ல, ஜிஎஸ்டி கட்டுவீங்க. அந்த ஜிஎஸ்டி வந்துட்டு என்ன பண்ணலாம், வேற ஒருத்தருக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்துட்டு தான் மறைமுக வரி. ஸோ மற்ற எல்லாமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடி வரி தான். ஸோ பங்காதாபம் மற்றும் லாப வரி. பங்காதாபம் அப்படின்னா வந்து என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டிவிடெண்ட்ஸ் அண்டு ப்ராஃபிட்ஸ். டிவிடெண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா டிவிடெண்ட்ஸ்க்கும் ப்ராஃபிட்ஸ்க்கும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதோடைய டேர்ம் மட்டும் மாறும். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி வந்து வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனியில் 100% ஷேர்ஸ் வந்துட்டு உங்களுடையது தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை வந்துட்டு 100% ஷேர்ஸ் வந்து உங்களுடையதுன்னா அல்லது ஒரு 50%க்கு மேலே ஷேர்ஸ் வந்து உங்களுடையது தான் இருக்குது அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா அதுலேருந்து லாபம் கிடைக்குமா, அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே வந்து இன்னொரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் நீங்கள் வந்துட்டு ஷேர்ஸ் மட்டும்தான் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஒரு 10% ஷேர்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 10% ஷேர்ஸ்க்கான லாபம் வருமா? அந்த லாபத்தை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா லாபம்னு சொல்ல மாட்டாங்க, பங்காதாபம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிவிடெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதுவும் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு சொத்தை நீங்கள் ஓன் பண்ணியிருக்க மாதிரி தானே. அப்போ சொத்து வரி மாதிரி தான் வந்துட்டு இந்த டிவிடெண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸுமே கூட. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்துட்டு நேர்முக வரி தான். ஸோ மறைமுக வரி அப்படிங்கிறது சி ஆப்ஷன் தான். இதுதான் வந்துட்டு ஆன்சர். இதில் தப்பாக குறிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் எல்லாருக்கும் புரிஞ்சது தானே. ஸோ பங்காதாபம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது, பங்காதாபம் மற்றும் லாப வரி அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வரியில் நேர்முக வரி. பண்டக மற்றும் பணி வரி தான் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு the following one is not a source of state tax revenue. ஸோ ஸ்டேட்ஸ்க்கு வரக்கூடிய டேக்ஸ் ரெவன்யூவில் எது வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா லேண்ட் ரெவன்யூ. லேண்ட் ரெவன்யூ யாருக்கு தான் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ நிலவரி அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் கட்டிகிட்ருக்கோம். மோட்டார் வெஹிக்கல் டேக்ஸ். ஸோ மோட்டார் வெஹிக்கல் டேக்ஸும் வந்துட்டு யார்கிட்ட தான் கட்டிகிட்ருக்கோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம கட்டியிருக்கோம். இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது மோட்டார் வெஹிக்கல் டேக்ஸ்லாம் கட்டிட்டு தான் வருவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், பொழுதுபோக்கு வரி. தேட்டருக்கெலாம் வந்து போகிறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்ம பே பண்ணுவோம். அம்யூஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொழுதுபோக்குக்கான வரி, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போடக்கூடிய ஒரு வரி. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடையது. லேண்ட் ரெவன்யூ, மோட்டார் வெஹிக்கல் டேக்ஸ், என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், இந்த டேக்ஸ் எல்லாமே வரி வருவாய் தான். பட் வந்து இந்த வரி வருவாய் அப்படிங்கிறது யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்டுக்கானது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கானது இல்லை. கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்கான வரி. டேக்ஸ் ரெவன்யூ ஆர். ஸோ டேக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. வரி வருமானங்களில் அடங்குவன யாவை? டேக்ஸஸ் ஆன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம பண்ணக்கூடிய நமக்கு வரக்கூடிய வருமானத்துக்கும் நம்ம செய்யக்கூடிய செலவுக்கும் போடக்கூடிய வரி. ஸோ அது வருமா? அதுதான் டேக்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம வந்துட்டு வரி போடுவோமா? அது வருமா? ஸோ அது வரும். கமாடிட்டிஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பொருட்களுக்கு நம்ம வந்து வரி போடுவோமா? ஜிஎஸ்டி கட்டணம் தானே. இப்போ அதுவும் வந்துட்டு வரி வருவாய் தானே, அதுவும் வருமா? அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரிசிப்ட்ஸ் அண்டு டிவிடெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரிசிப்ட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வரும்னா இந்த வரியற்ற வருவாய் இருக்குல்ல, வரியற்ற வருவாயில் வரக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசிப்ட்ஸ் அண்டு டிவிடெண்ட்ஸ் எல்லாமே. இன்ட்ரெஸ்ட் ரிசிப்ட்ஸ் அப்படின்னா இப்போ அரசாங்கம் இருக்காங்க, அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் கடன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கலாம். அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன நாடுகள் இருக்காங்க, நேபாள், பூட்டான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன நாடுகளுக்கு கடன் வந்து கொடுத்துருக்கலாம். அப்போ அதெல்லாம் அதுக்கு வந்து கடனுக்கு வந்து சும்மாலாம் கொடுக்க மாட்டோம்ல, அது வட்டிக்கு தான் கொடுப்போம். ஸோ அப்போ அந்த வட்டி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, வட்டி வருவாய். அதே போல் அரசாங்கம் வந்து ஏதாச்சும் கம்பெனிஸ் வந்து நடத்தலாம், அல்லது கம்பெனிஸில் ஷேர்ஸ் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கலாம், முதலீடுகள் செஞ்சுருக்கலாம். அப்போ அதற்கு அரசாங்கத்துக்கு வரக்கூடியதான் டிவிடெண்ட்ஸ், பங்காதாபங்கள். சரிங்களா? அதெல்லாமே வந்துட்டு எது கீழே வரும்? வரியற்ற வருவாய்க்கு கீழே தான் வரும். ஓகேவா?
ஸோ அப்போ இது வந்துட்டு டேக்ஸ் ரெவன்யூ கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸுங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூ தான். ஸோ வருவாய் மற்றும் செலவுகள் மீது போடப்படும் வரி, இது வந்துட்டு வரி வருமானம் தான். அடுத்தது சொத்துக்கள் மீது போடப்படும் வரி தான். பொருள்கள் மீது போடப்படும் வரியும் வரி தான். ஆனால் பங்குகள் மற்றும் வட்டிகளின் ரசீதின் மீது வட்டிகளின் ரசீதுங்கிறது வரியே கிடையாது. அது வந்து வரியற்ற வருவாய் கீழே வரக்கூடிய வருமானம் அரசாங்கத்திற்கு. ஆன்சர் 1, 2 and 3. ஸோ நெக்ஸ்ட்டு சோர்ஸஸ் ஆஃப் நான் டேக்ஸ் ரெவன்யூ. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் வரி அற்ற வருவாயிலேருந்து என்னென்னலாம் சோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வரியற்ற வருவாயிலேருந்து என்னென்னலாம் கிடைக்கும்? வட்டி மூலமாக வராது. ஸோ அரசாங்கம் முன்னாடியே கடன் தந்திருப்பாங்க, அந்த கடனுக்கு வட்டி வந்துட்டு கட்டணும் தானே, அந்த வட்டி மூலமாக வரக்கூடிய வரவு வரியற்ற வருவாயில் வந்துட்டு வரும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், ஷேர்ஸ் வாங்கிக்கலாம், அந்த ஷேர்ஸ்க்கு ப்ராஃபிட் வருமா, அதான் டிவிடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். அப்போ அது பங்காதாபங்கள் வரலாம், அதுவும் வந்துட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் எஸ்சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மரண தீர்வை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மரண தீர்வை அப்படின்னா இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது, ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரிசுகள் இல்லை. அது இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா லீகல் வில்லு எழுதி வைக்கல. யாருக்காச்சும் அவருக்கு பிறகு இந்த சொத்துக்கள் இவங்களுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லீகலான ஒரு உயில் எழுதி வைக்கணுமா, அந்த உயிலுமே வந்துட்டு அவர் எழுதி வைக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்து யாருக்கு தான் போய் சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்துக்கு தான் போய் சேரும். அதை வந்து எஸ்சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்சீட்ஸ். ஸோ எஸ்சீட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு வரி அற்ற வருவாய் கீழே வரும். ஸோ அது இல்லாமல் வேறு நிறையா கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஏர்னிங்ஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ். ஸோ பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய வருவாய்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி இருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ணுறாங்களா அமௌண்ட்டு. இப்போ இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு லாபம் வருது அப்படின்னா அந்த லாபம் யாருக்கு தான் போய் சேரும்? அரசாங்கத்துக்கு தான் போய் சேரும். அதே போல் இப்போ டிஎன்எஸ்டிசி இருக்காங்கன்னா அது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான். அந்த டிஎன்எஸ்டிசிலேருந்து வரக்கூடிய லாபம் யாருக்கு போய் சேரும்? அரசாங்கத்துக்கு போய் சேரும். டிஎன்இபியிலேருந்து வருதுன்னா அதுவும் அரசாங்கத்துக்கு போய் சேரும். பெல்லிலிருந்து வருதுன்னா அதுவும் அரசாங்கத்துக்கு போய் சேரும். அப்போ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய வருவாய். அது வந்து பார்த்திங்கன்னா வரி அற்ற வருவாய் கீழே தான் வரும். அடுத்த மரண தீர்வை இப்போ தான் பார்த்தோம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வரி வருவாய் கிடையாது, வரி அற்ற வருவாய். ஸோ மூணாவது விற்பனை வரி. ஸோ விற்பனை வரிங்கிறது அதுலேயே வந்துருச்சு வரி அப்படின்னு, அது கிடையாது. ஸோ அது கிடையாதுன்னு நம்ம பார்த்துட்டோம்னாவே தேர்டு வந்துட்டு வராது அப்படின்னாவே இந்த ஆப்ஷன் கேன்சல் ஆகிரும். செகண்டு வரும்னு நமக்கு தெரியும், அப்போது இந்த பி ஆப்ஷனும் போயிடுச்சு. சி ஆப்ஷன் தான் வந்துட்டு ஆன்சர் கரெக்டு. சரிங்களா? செஸ்னா என்ன அப்படின்னா செஸ்ஸு சர்சார்ஜ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. செஸ் அண்டு சர்சார்ஜ். ஸோ ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா வரி மீது வரி, டேக்ஸ் ஆன் டேக்ஸ், வரி மீது விதிக்கப்படும் வரி தான் வந்து பார்த்திங்கன்னா செஸ் அல்லது சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி ஒரு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, 300 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க, 30 ரூபா டேக்ஸ் கட்டுறீங்கன்னு ஜிஎஸ்டி. ஸோ இப்போ இந்த இடத்துல ஜிஎஸ்டிங்கிறதே ஒரு வரி. இப்போ இந்த 30 ரூபா டேக்ஸில் செஸ் ஒரு 10% வச்சுக்கோங்க. 30 ரூபாயில் 10% எவ்வளோ? 3 ரூபா. 3 ரூபா நீங்கள் செஸ்ஸாக கட்டுவீங்க. அல்லது சர்சார்ஜ் 10%னா சர்சார்ஜ் 10% கட்டுவீங்க. சரிங்களா? அப்போ செஸ்ஸுக்கும் சர்சார்ஜுக்கும் ஒரே விதம் தானே அப்படின்னா அது ஏன் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னா செஸ்ஸில் வரக்கூடிய வரியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட பயன்பாட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு எஜுகேஷன் செஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எஜுகேஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? என்விரான்மெண்டல் செஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது என்விரான்மெண்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதெல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றோட இயர் மார்க் பண்ணியிருப்பாங்க, இதுக்குன்னா இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் சர்சார்ஜ் வந்து அப்படி இல்லை, நம்ம கலெக்ட் பண்ணி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சர்சார்ஜ். ரெண்டுமே வரியின் மீது விதிக்கப்படும் வரி தான், டேக்ஸ் ஆன் டேக்ஸ் தான். So next, by giving relief to states immediately, the debt burden of the states will become moderate in future. மாநிலங்களுக்கு உடனடியாக கடன் நிவாரணம் வழங்குவதன் மூலம் மாநிலங்களின் எதிர்கால கடன் சுமை மிதமானதாக இருக்கும். இது யாருடைய கூற்று? ஸோ டாக்டர் சி ரங்கராஜன் தான் வந்து கூறியிருப்பார். சரிங்களா? இவர் வந்துட்டு யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க்குடைய கவர்னராக இருந்திருப்பார். பட் வந்துட்டு இவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஒரு நல்ல நட்பு இருக்கக்கூடிய ஒருத்தர். சரிங்களா? இவருடைய பேரில் நிறைய கமிட்டிஸ்லாம், எக்கனாமிக்கலாக கமிட்டிஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக கூட
ஸ்டாலின் ஒரு கமிட்டியில் வந்துட்டு ரங்கராஜனை வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்காக சொன்னதுன்னா இந்த வார்த்தைகள் எல்லாமே தமிழகத்துக்காக சொன்னது தான். ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன்கள் இருக்கிறதுனால அந்த கடன்கள் எல்லாத்தையும் அரசாங்கம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், சரி செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தமிழ்நாட்டுக்காக தான் இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பார். சரிங்களா? அதனால தான் இங்கே கொஷினாகவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒருவேளை இந்த கொஷின் வந்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே கூட டாக்டர் சி வேறு நிறைய இடங்களில் எக்கனாமிக்கலாக ரங்கராஜன் வந்து வருவாங்க. சரிங்களா? ஸோ டாக்டர் சி ரங்கராஜன் இப்போவுமே தமிழ்நாட்டில் தான் வந்துட்டுருக்காரு. தமிழ்நாட்டில் வந்துட்டு மெட்ராஸ் எக்கனாமிக்ஸ் எம்எஸ்சி மெட்ராஸ் எக்கனாமிக்ஸ் காலேஜ்னு ஒன்று இருக்குங்க சென்னையில். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடையது. எக்கனாமிக்ஸ் மட்டும்தான், பிஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் எம்ஏ எக்கனாமிக்ஸ். ஓகேவா? ஸோ அதோடைய பிரின்ஸிபலாக, அந்த காலேஜுடைய பிரின்ஸிபலாக டாக்டர் சி ரங்கராஜன் தான் வந்துட்டுருக்கிறாரு. அவர் வந்து முன்னாள் ஆர்பிஐனுடைய கவர்னர். சரிங்களா? ஸோ அந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஜஸ்ட்டு சும்மா சொல்கிறேன், எந்த ஒரு வரி நேரடி வரிக்கு தொடர்பில்லாதது. ஸோ நேரடி வரிக்கு எது தொடர்பில்லாததுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சதுலேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ், இது கண்டிப்பாக நேரடி வரின்னு நமக்கு தெரியும். வெல்த் டேக்ஸ், சொத்து வரி, இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதுவும் வந்து நேரடி வரி. நன்கொடை வரி, ஸோ நீங்கள் யாருக்காச்சும் ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணுறீங்கனாலுமே கூட அந்த கிஃப்ட்டுக்கு நீங்கள் தான் வரி கட்டியாகணும். சரியா? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் தான். கஸ்டம்ஸ் டியூட்டி, சுங்க வரி அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா, வெளிநாட்டில் இருந்து ஒரு பொருளை இறக்குமதி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் இருந்து ஒரு பொருளை இறக்குமதி பண்ணுறாங்க. அப்போ அந்த இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு மீது விதிக்கக்கூடிய வரி தான் கஸ்டம்ஸ் டியூட்டி. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அதை இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்வார்ல, இப்போ நான் தான் அந்த பொருளை இறக்குமதி செய்கிறேன்னா அந்த இம்போர்ட் டியூட்டி யார் கட்டுவோன்னா நான் தான் கட்டுவேன். ஓகேவா? இப்போ அந்த பொருளை எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட விற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களில் ஒருத்தர்கிட்ட விற்கிறேன், நீங்கள் வந்து மறுபடியும் இன்னொருத்தர்கிட்ட விற்கிறீங்கன்னா அந்த வரி யாருக்கு தான் போய் சேரும் லாஸ்ட்டில்? யார் இந்த பொருள் எங்கிட்டேருந்து யார் லாஸ்ட்டாக போய் சேருதோ, அந்த பொருள் யார்கிட்ட லாஸ்ட்டாக போய் சேருதோ அவங்க தான் வந்துட்டு அந்த வரியை கட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட்க்கு என்ன தெரியாது, இந்த வரியை யார் கட்டினாங்கன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி இப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுங்க வரி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கலால் வரி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த வரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸில் வந்து வராது, இன்டைரக்ட் டேக்ஸில் தான் வந்து வரும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஆஃப் த கவர்மெண்ட் ஆர். சரியான விடையினை தேர்ந்தெடுக்கவும். அரசாங்கத்தின் வருவாயின் ஆதாரங்கள் என்னென்ன? ஸோ டேக்ஸ் மூலமாக வரி வருமா? அடுத்ததா நான் டேக்ஸ் ரெவன்யூவா? ஸோ 1, 2 ரெண்டுமே வரும்னு நமக்கு தெரியும். அப்போ இது மட்டும் வராது, இது மட்டும் வராது. அப்போது நம்ம இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் அண்ட் டி ஆப்ஷன் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து தேர்ட் ஆப்ஷனை வந்து பார்க்கலாம். சர்ப்ளஸ் ஃப்ரம் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ், பொதுத்துறை நிறுவனங்களின் உபரி. பொதுத்துறை நிறுவனங்களின் உபரி இது வருமா வராதா? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய வருவாயும் அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருவாயும் தானே இப்போ பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வரும். அப்போது இது வராது. ஸோ டி. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பார்த்துட்டு இதுதான் வரும் அப்படின்ட்டு சொல்லி தேர்ந்தெடுக்காதீங்க. ஸோ எப்படி தான் பண்ணணும் அப்படின்னா, எதெல்லாம் வராதுன்னு பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடியதை தேர்ந்தெடுங்க. ஸோ அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சரி செய்ய முடியும். த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன். இந்திய அரசின் வருமான வரி கொள்கையானது இதன் அடிப்படையில் அமைந்துள்ளது. சரிங்களா? ஸோ அதாவது ஒரு டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குன்ட்டு ஒரு சில விதிகள் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன விதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எபிலிட்டி டு பே. சரிங்களா? செலுத்தும் திறன் மட்டும்தான் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுதுங்களாம். வரி வாங்கும் திறன், சமத்துவ விதி இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஆடம் ஸ்மித் வந்து இதை 3மே சொல்லியிருப்பார். சரிங்களா? ஓகேவா? ஸோ இதனாலுமே ஆடம் ஸ்மித் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணக்கூடியது ஜஸ்ட்டு இது ஒன்று மட்டும்தான், எபிலிட்டி டு பே தான். சரிங்களா? இது புக்கில் இல்லாதது, இது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க. ஆடம் ஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விதிகள் வந்து சொல்லியிருப்பார். எபிலிட்டி டு பே, அடுத்ததாக சமத்துவ விதி, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பார். பட் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது இந்த எபிலிட்டி டு பே மட்டும்தான். சரிங்களா? டேக்ஸ் ரெவன்யூ ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட்.
ஸோ டேக்ஸ் ரெவன்யூ என்னெல்லாம் வரும்? இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் வரும், சரிங்களா? அப்போது 1 எல்லாத்துலேயுமே இருக்குது. கார்ப்பரேட் டேக்ஸும் ஒன் ஆஃப் த டேக்ஸ் ரெவன்யூ ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அப்போ 2 இருக்குது. ஸோ இது வராது, இதுவும் வராது. அப்போ சி வரலாம், டி வரலாம். கமாடிட்டி டேக்ஸஸ் ஆர் டேக்ஸஸ் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா யாருக்கும் வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வரும். எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துடும், சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து போகும். ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு டி. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் டேக்ஸஸ். ஸோ இதில் வந்து நமக்கு தெரிஞ்சதுலேருந்து வந்து போகலாம். இன்டைரக்ட் டேக்ஸஸ் இருக்குது, பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குது, டைரக்ட் டேக்ஸ் இருக்குது, ஃபெடரல் ஃபினான்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது வந்து என்னது? இன்டைரக்ட் டேக்ஸ் இப்போ தானே பார்த்தோம். சுங்க வரி அப்படிங்கிறது என்ன டேக்ஸ்? இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தாங்களா? ஸோ அப்போது 3 வந்துட்டு வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ பி ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம்? அடிச்சு விட்டுடலாம். அடுத்ததாக இப்போ பிக்கு 2 வருமா 4 வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டியா அல்லது 4ஆ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் தான். ஓகேவா? அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா உள்நாட்டு பொதுக்கடன் வாங்குறதுக்காக. இப்போ அரசாங்கம் வந்து கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு டேரெக்டாக மக்கள்கிட்ட போய் கடன் வாங்க மாட்டாங்க, ஆர்பிஐ கிட்ட சொல்லுவாங்க. ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாண்ட்ஸு அல்லது செக்யூரிட்டிஸ், சரிங்களா, அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்களில் வந்துட்டு அச்சடிப்பாங்க. அச்சடித்து யாருக்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸில் விற்பாங்க. பேங்க்ஸ் வந்து யார்கிட்ட விற்கணும்னா மக்கள்கிட்ட விற்கும். இதன் மூலமாக அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க? கடன் வந்துட்டு வாங்குறாங்க, சரிங்களா. அடுத்தது டைரக்ட் டேக்ஸ். நேர்முக வரி அப்படிங்கிறது எதோடு இருக்கணும் அப்படின்னா நெகிழும் தன்மை இருக்கக்கூடிய ஒரு விதியாக இருக்கணும், வரியாக இருக்கணும். அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேனன் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, நெகிழும் தன்மை. அதாவது இப்போ சம்பளம் கம்மியாக வாங்குறவங்களுக்கு கம்மியான வரியும், சம்பளம் அதிகமாக வாங்குறவங்களுக்கு அதிகமான வரியுமாக இருக்கணும் தானே? இல்லை எல்லாத்துக்கும் ஒரே வரியாக இருக்குன்னா அது வந்துட்டு ரிஜிடான ஒரு வரி அப்படின்னு வந்து சொல்லலாம், சரிங்களா. ஸோ மாற்ற முடியாத ஒரு வரி. அதே வந்துட்டு நெகிழும் தன்மையுடைய விதி அப்படின்னா வரி வந்துட்டு தன்மைக்கு ஏற்றாற் போல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா நெகிழும் நல்ல வரி, சரிங்களா. ஸோ நெகிழும் தன்மையோடு தான் இருக்கணும் டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது. அடுத்த ஃபெடரல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது கூட்டமைப்பு நிதிங்கிறது பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பேற்பு, சரிங்களா. ஸோ ஃபெடரல் ஃபினான்ஸ் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்ம போகணும். ஸோ மேபி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஏதாச்சும் கொஸ்டின் வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சோர்சஸ் ஆஃப் நான் டேக்ஸ் ரெவன்யூ. வரிசாரா வருவாயின் ஆதாரங்கள் ஆவன. வரிசாரா வருவாயின் ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது வணிக வருவாய், பொதுத்துறை மேற்பார்வை வருவாய். அடுத்ததாக இதில் எதெல்லாம் வராது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சோர்ஸ் ஆஃப் நான் டேக்ஸ் ரெவன்யூ, இன்கம் டேக்ஸ் அண்ட் கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரி வருவாய் தான், அப்போ இது வராது. எக்ஸைஸ் டியூட்டியும் வந்துட்டு வரி வருவாய் தான், இதுவும் வராது. ஸோ டெத் டியூட்டி அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா மரண வரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அப்போது இதுவும் வந்து வரி வருவாய் தான். அப்போ எது வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா வணிக வருவாய் மற்றும் பொதுத்துறை மேற்பார்வை வருவாய் அப்படிங்கிறது தான் வந்து வராது. ஸோ இதில் மரண வரி அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ டெத் டியூட்டி அப்படிங்கிறது இப்போ ஒரு இறந்து போன ஒருத்தர் இருக்கார், அவருடைய சொத்துக்கள் இருக்கும் தானே, அந்த சொத்துக்களை என்ன பண்ணணும், அவருடைய வாரிசுகள் அவங்க பேருக்கு வந்து மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு வரியை வந்து கட்டணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெத் டியூட்டி அல்லது மரண வரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதோட நம்ம இன்றைக்கி ஸ்டாப் பண்ணலாம். நாளைக்கு காலையில் 5:30க்கு வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிக்க மற்றதை.